இளைய தளபதி விஜய், ஆசை நாயகன் அஜித்குமார், காதல் இளவரசன் பிரசாந்த். இவங்க 3 பேர்ல யாரு டாப்புங்கிறத நம்ம அவங்க நடிச்ச படங்களை வச்சு ஒரு அனலைசிஸ் பண்ண போறோம். அந்த அனலைசிஸ்ன்றது 1990 to 1995 அந்த ஒரு 6 வருஷத்துக்குள்ள தான் இருக்க போது. அந்த 6 வருஷத்துக்குள்ள சில ஹீரோகளுக்கு வந்து ஒவ்வொரு வருஷமும் படம் வராம இருக்கும். ஸோ எல்லாம் அந்த படங்கள் பேசும்போது பார்ப்பீங்க. இல்ல முதல்ல நம்ம டாப் ஸ்டார் பிரசாந்த், இல்லைங்க காதல் இளவரசன். ஏன்னா ஆரம்பத்தில் அவர் அப்படிதான் இருந்தாரு. ஸோ அவருக்கு 1990 வருஷம் வைகாசி பிறந்தாச்சு படம் ரிலீஸ் ஆச்சு. தன்னோட 16-17 வயசுல ஹீரோவா அறிமுகமாகி இந்த படத்துல சின்ன வேடல பையன் மாதிரி எல்லாரையும் கவர் பண்ணி பார்க்கறதுக்கு கொஞ்சம் வேற மாதிரி பணக்கார பையன் மாதிரிலாம் லைட்டா இருந்தாலும் இந்த படத்தோட கேரக்டர்ன்றது எல்லாருக்கும் செட்டில் ஆனதுனால வைகாசி பிறந்தாச்சு ஒரு பெரிய லெவல் ஹிட் ஆகி நம்ம பிரசாந்த் தமிழ்நாடு ஃபுல்லா பரவனார் தான் சொல்லி ஆகணும். அவர் நடிச்ச இந்த ஒரே படம், அதுவும் முதல் படம் மூலமாவே இந்த ஒரு புகழ்லையே ஒரு 1991 வருஷத்துல எக்கச்சக்க படங்கள் வந்தது. ஆனா அவர் தமிழ்ல எது படம்ல, மலையாளத்துல ஒன்று பண்ணாரு. ஒரு படம் எடுத்துலாம் முடிச்சு அன்ரிலீஸ் ஆகல. ஸோ அதெல்லாம் வேண்டாம், தமிழ் லிஸ்ட் மட்டும் பார்ப்போம். அதன்படி 92 வருஷம் பிரசாந்துக்கு 6 படம் ரிலீஸ் ஆயிருக்கு அந்த வருஷத்துல. வைகாசி பிறந்தாச்சு ஒரு வெற்றினால அதுல ஒரு இந்தி படம், 2 தெலுங்கு படம். ஸோ அதை விட்டுருவோம் நம்ம. அதுல முதல்ல வண்ண பூக்களை சொல்லி ஆகணும். ஏன்னா நம்ம பாலுமேந்திரன் இந்த படத்தை டைரக்ட் பண்ணி ஸோ ஒரு 100-120 நாள் கிட்ட ஓட்டி இருந்தாலும் இது ஒரு நல்ல படம் அப்படின்னு தான் வந்தது. அந்த பொங்கலுக்கு ஒரு நிறைய எக்கச்சக்க படங்கள் வந்தனால இது பெருசா வந்து நம்ம சொல்ல முடியாது. ஆனா பிரசாந்தோட அந்த யங்னஸுக்கும் அவரோட வால்யூமுக்கும் இந்த படம் குறையா இல்லைன்னு தான் சொல்லணும். அடுத்ததா செம்பருத்தி படத்துல நம்ம பிரசாந்த் நடிச்சிருந்தாரு. இதுக்கு முன்னாடி அவருக்கு ஐ லவ் யூ ஹிந்திலாம் போயிட்டு வந்துட்டாரு. அதோட புலன் விசாரணை மிகப்பெரிய வெற்றி கொடுத்த ஆர்கே செல்வமணி. ஸோ இந்த ஒரு காம்போல இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றியும் அடைஞ்சது தான் சொல்லி ஆகணும். வெற்றினா வெற்றி, ஒரு தாறுமாறான வெற்றி. வைகாசி பிறந்தாச்சு எந்த அளவுக்கு வெற்றியோ அதை விட வந்து ஒரு பெரிய பல மடங்கு வெற்றின்னு சொல்லலாம் இந்த செம்பருத்தியை. அந்த அளவுக்கு செம பர்ஃபார்மன்ஸ். அந்த படத்தை தொடர்ந்தே உனக்காக பிறந்தேன் ஒரு படம் வந்தது. இந்த படம் சரியா ஓடல. ஆக்சுவலி வந்ததும் தெரியல போனதும் தெரியல பெருசா தான் சொல்லி ஆகணும். பட் பிரசாந்த் அப்ப நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், அவங்களுக்கு மட்டும் சின்ன ஒரு ரெஸ்பான்ஸ் சொல்லலாம். ஸோ இது ஒரு ஃபிளாப் ஆவரேஜ் தான். இந்த 3 படங்கள் தான் 92 வந்தது. 93 வருஷம் அந்த செம்பருத்தி ஒரு படமே போதும் இருந்தது. அதனால ஒரு 4 படம் நடிச்சிருந்தாரு. அதுல ஒரு தெலுங்கு படம், அதை விட்டுருவோம். இல்ல எங்க தம்பின்ற படம் வருஷம் பிறந்தவனே ஆரம்பிச்சது. ஸோ இந்த படம்ன்றது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 100 நாள் கிட்ட அப்படியே ரன் கொடுத்துருப்பாங்க. ஓரளவுக்கு கமர்ஷியலா ஆவரேஜா போயிடுச்சுன்னு சொல்லலாம். நம்ம பிரசாந்திக்கே உண்டான இளமை துருத்துருப்பட அந்த மாதிரியான ஒரு கான்செப்ட்ல, ஆனா பெரிய வெற்றி கிடையாது சொல்லிக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் திருடா ஆக்சுவலி இந்த படம் தான் அந்த செம்பருத்தி வைகாசி பிறந்தாச்சுக்கெல்லாம் ஒரு அல்டிமேட் படமா கிடைச்சுன்னு சொல்லி நம்ம கையில நம்ம மணிரத்னம் அவர் டைரக்ட் பண்ணாரு. ஆனா பிரசாந்த் எப்பவுமே ஸ்கிரீன் ஸ்பேஸ் இன்னொரு ஹீரோ கூட ஷேர் பண்ண மாட்டாரு. ஏதோ பெரிய இங்க ஷேர் பண்றாரு போல இருக்கு. ஆனாலும் அவருக்கான ஒரு ஸ்கோப் இருந்து, பட் இந்த படத்துக்கான ஸ்கோப்ன்றது அன்னைக்கு டைம்ல மக்கள்கிட்ட பெருசா கிடைக்கல. சோ அதனால பெருசா அந்த பட்ஜெட் அப்புறம் எதிர்பார்ப்பு இந்த மாதிரி இதுல இந்த படம் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாத படமா இருந்தாலும் இந்த படத்துக்கு ஒரு வால்யூம் இருந்தது. அதே சமயம் இது பெருமை கோசம் சில்வர் ஜூப்ளி ஓட்டின படம் தான் சொல்லி ஆகணும். சேம் டைம் பேரு பெரிய பேரு, அதனால பிரசாந்தோட புகழ் இங்கேயும் அழியல. நெக்ஸ்ட் கிழக்கே வரும் பாட்டுன்னு சொல்லிட்டு ஒரு படம் எடுத்தாரு. சோ இந்த படம்ன்றது பாத்தீங்கன்னா ஒரு ஆவரேஜ் பெர்ஃபார்ம் தான் போச்சு. அவங்களால வந்து ஒரு 100 நாள் பெருமை கூட ஓட்ட முடியாம 50 நாள் ஓட்டினதே பெரிய விஷயமா தான் இருந்தது. பிரசாந்த் 90, 92, 93 வருஷத்துக்கு ஒரு சில்வர் ஜூப்ளி படம் கொடுத்தனால அவருக்கு மறுபடியும் ஒரு ஹிந்தி படம் வந்தது. ஃபர்ஸ்ட்ல வந்த படம் பெருசா ஓடனாலும் ஹிந்தியில போயிட்டு இருந்தாரு. அவருக்கான மார்க்கெட் லெவல் அப்படியே பூஸ்ட் அப்லயே இருந்தது. ஆனா அவருக்கு ஓடாத படம் எத்தனை சொல்லிருக்கேன்னு பாத்திருப்பீங்க. அந்த மாதிரி இந்த 94 வருஷத்துல அந்த ஹிந்தி படத்தை தொடர்ந்து தமிழ்ல ராசா மகன்ற படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படமும் கிழக்கே வரும் பாட்டோட கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் சொல்லலாம். ஆனா இதுவும் வந்து ஃபிளாப் ரேஞ்ச் தாங்க, ஆவரேஜ் அந்த மாதிரி தான் சொல்ல முடியும். பெருசா சொல்லிக்கிற மாதிரிலாம் இந்த படம்லாம் கிடையாது. அடுத்ததா கண்மணின்ற படத்துல நடிச்சாரு. இந்த படத்துக்கு அதே சைடுல கலைமணி ஒர்க் பண்ணிருப்பாரு. படத்தோட டைரக்டர் ஆர்கே செல்வமணி. அதே மாதிரி போன படம் கூட மணிவண்ணன் தான் டைரக்ட் பண்ணியிருந்தார். அல்ல இந்த கண்மணின்ற பேர்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு தெரியல நீங்க. ராசாமகன், கண்மணி இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆவரேஜ். ஆக்சுவலி எந்த படமும் அவருக்கு சரியா போல அந்த டைம்ல. எல்லாமே ஓரளவுக்கு பெரிய ஆட்கள் எடுத்திருந்தாலும் அவங்களுக்கும் மார்க்கெட் போற டைம் இல்ல இவரை வச்சு படங்கள் எடுத்தனால மார்க்கெட் அவுட் ஆச்சு அப்படின்ற மாதிரி தான் அன்னைக்கு நிறைய படங்கள் பிரசாந்துக்கு போயிட்டு இருந்தது. இல்ல அடுத்து இந்த 94 வருஷத்துல செந்தமிழ் செல்வன்ற படம் வந்திருக்கும். சோ இந்த படத்தை வந்து ஓரளவுக்கு அப்படியே ஓட்ட பார்த்தாங்க. ஆனா மத்த 3 படங்களை தாண்டி இந்த படம் ஓரளவுக்கு சின்ன சர்வேன்றது தியேட்டர்ல கொடுத்தது. ஆனா இதுவும் பாத்தீங்கன்னா 50 நாள்ன்றது தான் ஓரளவுக்கு போச்சு. 100 நாள்ன்றது அவங்களால புஷ் பண்ண முடியலன்னு தான் சொல்லி ஆகணும். எனிவே இந்த படத்தை ஒரு ஆவரேஜ் ரேஞ்ச் வரைக்கும் கொண்டு போலாம் மேக்ஸிமம். சரி, நம்ம பிரசாந்துக்கு 94 வருஷம் இப்படி தான் இருந்தது. பிரசாந்த் 92ல இருந்து வருஷத்துக்கு 4 படம் 5 படம்ன்ற மாதிரி ஒவ்வொரு வருஷமும் கொடுத்தாரு. ஆனா ஒரு படம் ஓடிச்சு, அது கூட கடைசி 2 வருஷத்துல ஓடல. சோ பிரசாந்தோட அப்பா பார்த்தாரு 95 வருஷத்துல ஒரே படம் தான், அதுவும் அவரே டைரக்ட் பண்ணி என் பையனை வேற லெவல்ல கொண்டு வர போறான், அவர் திறமையெல்லாம் கொண்டு வர போறன்ற மாதிரி ஆனாலகன் அப்படின்ற படத்துக்கு அவர் அலாட் பண்ணி அது ஒரு நல்ல எதிர்பார்ப்புலயே இருந்தது. ஆனா படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் வழக்கமான பிரசாந்த் படங்கள் மாதிரி இந்த படமும் ஒரு ஆவரேஜ் பெர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணிச்சு. ஆனா அதெல்லாம் விட இந்த படம் கொஞ்சம் இல்ல ரொம்பவே கூடுதல் பெர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணிச்சு. நீங்க ஆனாலகன பொதுவா வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றிலாம் நினைச்சிருப்பீங்க. ஆக்சுவலி இதுவும் 100 நாள் ஓடல. ஓட்ட பார்த்தாங்க, அதுக்கான வாய்ப்பு எங்கேயாச்சும் ஒரு இடத்துல அமைஞ்சதே பெரிய விஷயமா தான் இருக்கும். 50 நாள் வரைக்கும் அப்படியே சர்வே ஆச்சு, அவ்வளவுதான் ஆனாலகனுக்கும். பட் பேருன்றது ஓரளவுக்கு அப்படியே புடிச்சிட்டாங்க. முதல்ல மீசி எடுத்து அந்த கதையெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா அந்த மாதிரி ஹீரோ இவர் கிடையாது. லேடி கெட்டப்புக்கு மீசி எடுத்து தான் பண்ணணும். அவர் என்ன விஜய் டிவி ராமரா மேல வந்து பவுடர் பண்ணிட்டு வந்து பண்றதுக்கு சினிமா இல்ல. ரஜினி தான் பணக்காரன் பாட்டத்துல ஒரே ஒரு பாட்டு கோசம் எடுக்க மாட்டார். அவரே தெலுங்குக்கு எடுத்து வரதானே. சரி, இந்த மீசி எடுத்த முதல் ஹீரோ யார் தமிழ் சினிமாலாம், அது ஒரு பெரிய கான்செப்டா போயிடும். நம்ம கான்செப்ட் உள்ள வந்துரும். இப்போ நம்ம பிரசாந்துக்கு இந்த 6 வருஷம் எப்படி இருந்ததுன்னு பார்த்துட்டோம். அடுத்து நம்ம இளைய தளபதிக்கு என்னென்ன படங்கள் வந்திருக்கு அதெல்லாம் எப்படி இருக்குன்றத பார்ப்போம். நம்ம விஜய் 1992 வருஷம் தான் ஃபர்ஸ்ட் ஹீரோவா அறிமுகமாகிறாரு நாளைய தீர்ப்பு படம் மூலமா. ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம விஜய் ஒரு 7 படங்கள்ல குழந்தை நட்சத்திரமா நடிச்சிட்டு இருப்பாரு. ஸோ அதெல்லாம் கண்டிப்பா நம்ம லிஸ்ட்ல எடுத்துக்கவே கூடாது. ஏன்னா இங்க ஹீரோ காம்படிஷன் தான் ஓடிட்டு இருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது நாளைய தீர்ப்பு படத்தை அவங்க அப்பாவே டைரக்ட் பண்ணியிருந்தாரு. எஸ்எஸ்சிக்கு அப்ப டைரக்டரோட மதிப்பெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிட்டு
ஆப்போசிட் தான் வந்தது. அதனால தான் மத்த ஹீரோக்களை வச்சு அவர் படத்தை டைரக்ட் பண்ணுட்டு அவங்க பையனுக்கோசம் அவர் ரெக்கமெண்ட் பண்ணாரு. யார் இல்லைன்னு போது தானே இறங்கினாரு. ஆனா அது டோட்டலா அந்த நாளைய தீர்ப்பு படம் மூலமா ஆக்சுவலி அவரோட டைரக்ஷன் மார்க்கெட்டும் குறைஞ்சிட்டு வந்துருச்சு. நம்ம விஜயை கேட்கவே தேவையில்ல அன்னைக்கு டைம்ல. சோ வேற மாதிரி தாறுமாறா நெகட்டிவ் ஆயிடுச்சு அந்த நாளைய தீர்ப்புன்றது. ஆனாலும் விஜயகாந்தியே தமிழ் சினிமால வந்து டாப்ல கொண்டு வந்தவராச்சு நம்ம எஸ்எஸ்சி. சோ அவர் பையனை கொண்டு வரணும் போது விட்டுருவாரா? கரெக்டா ஒரு ஐடியா பிடிச்சி டேரக்டரை தேடி கூடாது, ஒரு டாப் ஹீரோ வச்சு பையனை கொண்டு போகணும்னு சொல்லிட்டு நிறைய டாப் ஹீரோஸ் கிட்டலாம் கேட்டு நடிக்க மாட்டாங்கன்னு நம்ம செந்தூர பாண்டி படத்துல 1993 வருஷம் நம்ம விஜயகாந்த் கூட சேர்ந்து தன்னோட பையனை லான்ச் பண்றாரு. சோ எஸ்எஸ்சிக்கு முதல் படம் கண்டிப்பா ஓடும் ஓடாதுன்ற விஷயம் நல்லா தெரிஞ்சிருக்கும். ஆனா ரெண்டாவது படத்துல கரெக்டா அடிச்சாரு. சோ அந்த அடி வந்து கொஞ்சம் கூட மிஸ் ஆகாம செமையா ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னு தான் சொல்லணும். ஸோ விஜயகாந்துக்கு அப்ப நிறைய படங்கள்லாம் வந்துட்டு இருக்கும். அதுல ஒரு சில படங்கள்லாம் வந்து சரியா போகாமலாம் இருந்திருக்கு. ஆனா அதுல இந்த செந்தூர பாண்டின்றது ஒரு சம படமா 100 நாளைக்கு ரொம்ப சூப்பரா ஓடி ஒரு பாக்ஸ் ஆபீஸ் ஹிட் ஆகும். ஆடியன்ஸுங்களுக்கு எல்லாம் பெருசா பிடிச்ச படமோ அப்படியே நம்ம விஜய் அவங்கவுங்க வீட்டுக்குள்ள சேர்த்த படமாவும் இந்த செந்தூர பாண்டி அமைஞ்சது. சரி ஒவ்வொரு வீட்லயும் நம்ம பையனை கொண்டு போய் சேர்த்துட்டோம். ஆனா நம்ம பையன் இளைஞனாச்சே, இளைஞர்கிட்ட தானே அவனை கொண்டு போய் சேர்க்கணும். ஸோ அப்பதானே அந்த கனெக்ஷன் கரெக்டா இருக்கும். அப்படி நம்ம எஸ்எஸ்சி யோசிப்பார்ல, அதையும் செய்வார்ல. அப்படி அவர் யோசிச்சு செஞ்ச படம் தான் ரசிகன். என்னதான் செந்தூர பாண்டியில மார்க்கெட்லாம் வந்துட்டாலும் விஜய் நிறைய பேர் கண்டிப்பா சினிமாவில் ஒத்துக்கல, கேலி கிண்டெல்லாம் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. நம்ம விஜயகாந்தால் தான் அந்த படம் விஜய் ஒண்ணுமே இல்லைன்றதுனால தான் நம்ம பையனுக்கு ஒரு கமர்ஷியல் ரீதியா சோலோ ஹீரோவா வெற்றி கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த ரசிகனை நம்ம எஸ்எஸ்சி எடுத்திருப்பாரு. மனுஷன் அரசியல் படம்லாம் எடுத்தாலும் இல்ல வேற லெவல்ல நிறைய நெகட்டிவிட்டி அது எல்லாம் பண்ணுவாரு. அந்த ஜோர் இங்க கொஞ்சம் குறைஞ்சிருந்தது. ஆனா இங்க வந்து வேற லெவல்ல இறங்கி இருப்பாருங்க. பையனு பார்க்கல, மாமியார்னு பார்க்கல, தரமான சம்பவம் பண்ணி இந்த படம் சில்வர் ஜூப்ளி கிட்ட ஓடிச்சுன்னு சொல்லும் ரசிகன். 150 நாள் வரைக்கும் நிறைய தட்டில் ஓடி இதை ஒரு கமர்ஷியல் ஹிட் ஆக்கினார் நம்ம எஸ்எஸ்சி. அதுவும் சோலோ ஹீரோவா தன்னோட பையனை வச்சு ஒரு கமர்ஷியல் ஹிட் கொடுத்தாரு. ஆக்சுவலி விஜய் கோசம் ஒரு மிகப்பெரிய சிந்தனையே வச்சிருப்பாரு நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி எஸ்எஸ்சி எத்தனையோ படம் டைரக்ட் பண்ணிருக்காரு, எவ்வளவு வெற்றி கொடுத்திருக்காரு. ஆனா அதுக்கெல்லாம் யோசிக்காத நம்ம விஜயை எப்படி ஒரு ஹீரோவா மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்ன்றதுல பெருசா யோசிச்சு நாளைய தீர்ப்பு செந்தூர பாண்டி ரசிகன்ட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு வேலையை பார்த்து ஆடியன்ஸ் கிட்டயும் சரி தியேட்டரிக்கல்காரங்கிட்டையும் சரி எல்லார்கிட்டையும் ஒரு நம்பிக்கை கொண்டு வந்துட்டாரு. சரி இப்ப பையனை புரட்சி படம் பண்ணி ஒரு ஆக்ஷன் ஹீரோவா ஆக்கி சொதப்பி அப்புறம் ஒரு நல்ல தம்பியா நிறைய வீட்டுக்குள்ள போய் அப்புறம் நிறைய இளைஞர்களுக்கு ரசிக்கப்படுற ஆளெல்லாம் ஆக்கிட்டோம். ஆனா இப்ப கமர்ஷியலா ஒரு படம் கொடுக்க வேண்டியிருக்கு. அதை நம்ம லிஸ்ட்ல இருந்து மிஸ் பண்ணிடலாமான்னு சொல்லிட்டு நம்ம எஸ்எஸ்சி பண்ண படம் தான் தேவா. நம்ம விஜய் 92 நடிக்க வந்துட்டாரு. 92 ஒரு படம், 93 ஒரு படம், 94 ஒரு படம். ஆனா 95 அவருக்கு 4 படம் வருது. அதுல முதல் படமே நம்ம எஸ்எஸ்சி தான் பூஜை போட்டு தேவாவை தொடங்கினாரு. ஆக்சுவலி தேவா 100 நாளைக்கு ஓடி இருக்கும். எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியல. அதே சமயம் நம்ம இளைஞர்கள் மத்தியில வந்து நம்ம விஜய் கொண்டு போய் சேர்த்துட்டாரெல்லாம் இந்த படத்தோட பாட்டிட்டு விஜயும் இன்னும் ஷைனிங் ஆகிட்டாரு. விஜயும் நிறைய அதுக்கோசம் மெனக்கெட்டு தன்னை ஒரு ஹீரோவா அப்பத்திலிருந்தே ப்ரமோட் பண்ணிட்டு வந்தார். ஃபைட் ஆகட்டும், நிறைய டான்ஸ் ஆகட்டும், இன்னும் சாங்ஸ் பாடுறதுல எல்லாத்துலயுமே வந்து வந்துட்டாரு. ஆனாலும் இது கமர்ஷியல் ரீதியா அப்படி இப்படிலாம் கொண்டு வந்துட்டாலும் இது ஒரு பெரிய வெற்றி கிடையாது. மக்கள்கிட்டயும் சரி சினிமாலையும் சரி ஒரு பெரிய வெற்றி வேணுமே, அது எங்க இதெல்லாம் ஒரு வெற்றியாங்கிற மாதிரி பேசுறதா அங்க பெரிய விஷயமா இருக்கும். அதை தாண்டி ப்ரீவியஸ் படத்தோட வந்து கம்பேர் பண்ணுவாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது ரசிகனை விட இந்த படத்தோட வெற்றி ரொம்ப கம்மி தான். ஆனா இந்த தேவாவை கண்டிப்பா நம்ம பெருசா நெகட்டிவிட்டியா சொல்ல முடியாது. நெக்ஸ்ட் 5வது படம் தன்னோட பையன் விஜய் முதல் முறையா வெளி டைரக்ட் பண்றாரு ராஜாவின் பாறையிலே. அதுவும் நம்ம தல அஜித் அண்ட் தளபதி விஜய் 2 பேரும் சேர்ந்து நடிச்ச படம். ஸோ அப்ப தலையும் கிடையாது தளபதியும் கிடையாது, அந்த ஒரு பீக் கிடையாது. எனிவே இந்த ராஜாவின் பார்வையிலே அப்ப தியேட்டரிக்கல்ல ஒரு ஃபிளாப். இவ்வளவு பெருசா பையனை ஒவ்வொரு வருஷமும் தேத்தி கொண்டு வந்து விட்டு வெளி டைரக்டர் கொடுத்த முதல் படமே ஃபிளாப்பா விடமாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம எஸ்ஏசி விஷ்ணுன்ற படத்தை மறுபடியும் டைரக்ட் பண்றாரு விஜய் வச்சு. இங்க தேவா மாதிரியே இன்னும் கொஞ்சம் கமர்ஷியலா பண்ணா நல்லா வந்துடும், தேவாவிட பெருசான்ற மாதிரி எடுத்தாரு. ஆனா இந்த விஷ்ணுன்றது தேவாவிட சுமாரா தான் போச்சு. ஆனா இதுவும் ஒரு அட்டர் ஃபிளாப் படமா போய் இல்ல. மேக்ஸிமம் வேணா நிறைய பேர் ஃபிளாப்னு சொல்லுவீங்க. ஆனா ஒரு ஆவரேஜான படமா தான் அன்னைக்கு போச்சு. வழக்கம் போல சாங்ஸ் ஹிட் ஆயிடுச்சு, விஜயோட சில மேனரிசம்கள் பிக்கப் ஆச்சு. ஆனாலும் தியேட்டரிக்கல் ஹிட் கிடையாது. எனிவே ஒரு 3 படம் ஹிட் கொடுத்துட்டாருல. இவரோ வருஷம் படம் பண்ணிட்டு இருக்காரு. நிறைய படங்கள் இந்த வருஷத்துல வந்துருச்சு. ஸோ வெளி டைரக்ட் வராங்க நம்ம வனிதா விஜயகுமார் விஜய் இவங்க காம்போல சந்திரலேகான்ற ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. அதுவும் 95 வருஷம் தீபாவளி கிளாஸ்ல நம்ம விஜய். ஆனா அந்த தீபாவளி வேற மாதிரி தீபாவளி, ரஜினி கமல்ட்டு வந்து அந்த மாதிரி ஓடிட்டு இருந்த தீபாவளி இங்க ஒண்ணுமே இல்லாம சந்திரலேகா போயிடுச்சு. ஒரு பாட்டு மட்டும் மிட் அடிச்சு மைல்டா காமெடி சின்னதா ஹிட்டா இருந்தாலும் இந்த படம்ன்றது பாத்தீங்கன்னா இதை ஒரு ஃபிளாப் தான் சொல்லி ஆகணும். சோ நம்ம இளைய தளபதி அறிமுகமாகி ஒரு 4 வருஷம் இப்படிதான் இருந்த அவரோட சினிமா லைஃப். இதெல்லாம் கிளாஷ்ல என்ன மாதிரி ஒர்க் அவுட் ஆகுதுன்றத பின்னாடி பார்த்தலாம். இப்போ நம்ம 3ஆவதா நம்ம தல அஜித்தை பார்த்தலாம். அஜித்தை ஏன் கடைசியில பாக்குறேன்னா ஆக்சுவலி இவருக்கு 1990 NVDN கணவர்லயே ஒரு சின்னதா வந்துட்டாலும் அவர் ஹீரோவா நடிச்ச படம் பாத்தீங்கன்னா 93 வருஷம் தான் வந்து. சோ சீனியாரிட்டி ரேஞ்சில் இந்த லிஸ்ட் அவுட் பண்ண அந்த ரேஞ்சில் எடுத்திருக்கேன். 93 வருஷத்துல அஜித் ஃபர்ஸ்ட் அமராவதின்ற படத்துல தான் ஹீரோவா பண்றாரு. நம்ம தமிழ்ல தான் ஃபர்ஸ்ட் லான்ச் ஆறாரு. ஆனா அதுக்கு முன்னாடியே பிரேம புஸ்தகம் சொல்லிட்டு ஆக்சுவலி நம்ம சிரஞ்சீவி எஸ்பிபி இந்த ஒரு கண்டென்ட்ல அங்க போய் நடிச்சிருப்பாரு. ஆனா அந்த படம் அமராவதிக்கு அப்புறம் தான் ரிலீஸ் ஆச்சு. இல்ல அங்க அந்த படம் ஓடிச்சுன்னு தான் சொல்லி ஆகணும். எனிவே இங்க அமராவதியும் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல கதை. அன்னைக்கு அந்த மாதிரிலாம் நிறைய நோய் இந்த மாதிரி லவ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்போ இந்த கான்செப்ட்லயே நிறைய படங்கள் வந்திருக்கு. எனிவே அது எல்லாம் பிடிச்சது மக்களுக்கு. இல்ல இந்த அமராவதியும் பாத்தீங்கன்னா நல்லாவே ஓடிச்சுன்னு சொல்லலாம். தியேட்டரிக்கல ஆக்சுவலி 100 நாள் ரன் இருக்கும். ஆனா நிறைய பேர் ஓடல ஃபிளாப் எல்லாம் சொல்லுவாங்க. இல்லையா அன்னைக்கு அஜித்தும் சங்கவியும் ஃபர்ஸ்ட் இந்த படத்துல தான் அறிமுகமானாங்க. வின்சென்ட் செல்வா டைரக்ட் நினைக்கிறேன். அந்த அமராவதி அன்னைக்கு ரேஞ்சில் ஒரு கமர்ஷியல் ஹிட்டா தான் அமைஞ்சதுன்னு சொல்லி ஆகணும். அப்புறம் 94 வருஷத்துல பாசமலர்கள்ன்ற ஒரு படத்துல சின்ன கேரக்டர் பண்ணிருப்பாரு. சோ இதை விட்டுருவோம். பவித்ரா படம் பார்க்கலாம். பவித்ராலையும் பாத்தீங்கன்னா அவர் மெயின் கேரக்டர் கிடையாது, ராதிகா தான் மெயின், நாசர் தான் மெயின். சோ அதுக்கப்புறம் தான் நம்ம அஜித்தை சொல்லி ஆகணும். எனவே அவர் ஒரு நல்ல கேரக்டர் அந்த படத்துக்கோசம் ஒரு இம்பார்ட்டன்ஸ்
சொல்லி ஆகணும். அவர் லைஃப் ஸ்டைலையும் ஏத்த மாதிரியான ஒரு கதைகளமா இருந்தது. நம்ம தல அஜித்துக்கு தளபதியோட முதல் தீபாவளியிலே அவர் களம் இறங்கிட்டாரு. இந்த தீபாவளியே சரியில்லாம தான் இருந்தது. அதுல இந்த படம் ரொம்ப ரொம்ப சரியில்லாம இருந்தது. இனிமே ராதிகா ஃபீமேல் லீடா பண்ணி கிழக்கு சீமை லீடான மாதிரி ஹிட் ஆகும் எதிர்பார்த்திருப்பாங்கன்னு தெரியல. ஆனா இந்த படம்ன்றது தியேட்டரிக்கல ஒரு ஆவரேஜ், அதிகபட்சம் ஆவரேஜ் ஹிட் சொல்றதுக்கு கொஞ்சம் வாய் கூசலாம். அதனால மோஸ்ட்லி இந்த படத்தை வந்து ஃபிளாப் அப்படின்ற மாதிரி வெட்டிக்கல தான் நிறைய பேர் வச்சிருப்பாங்க. அஜித்துக்கு ஒரு படம் அமராவதி ஹீரோவா இட்டு கொடுத்தாச்சு. அதை தாண்டி தெலுங்குல பிரேம புஸ்தகம் இட்டு இருக்கு. பட் அதை இங்க யாருக்கிட்ட சொல்லி என்ன பண்ற சொல்லிட்டு தான் இருக்க முடியும். அடப்போய அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பாங்க. அதை தாண்டி அஜித் இன்னும் வந்து ஹேண்ட்ஸமாவும் ஆகிட்டு இருந்தாரு. ஆனாலும் அவருக்கான படங்கள் இல்ல. ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த கிளாஸ்ல இருக்க பிரசாந்த் அண்ட் எஸ்எஸ்சி ரெண்டு பேரோட அப்பாக்களும் ஒரு மிகப்பெரிய ஹீரோ, மிகப்பெரிய டைரக்டரா இருந்தவங்க. பட் இங்க அஜித்துக்கு யாருமே இல்லாதனால அவரோட கெரியர் இப்படி இருந்தது. அவரோட ஹேண்ட்ஸம் மூலமா ஒரு படம் ஹீரோவா வந்து இட்டெல்லாம் கொடுத்தாலும் அவருக்கு அடுத்தடுத்த படங்கள் கிடைக்கிறதுக்கு கஷ்டமா இருந்தது. அதனால செகண்ட் ஹீரோவா பண்றதுக்கே முடிவு பண்ணி 95 வருஷத்துல 2 படத்துல ஒரு படம் ராஜாவின் பார்வையிலே நம்ம தளபதி கூட சேர்ந்து செகண்ட் ஹீரோவா கெஸ்ட் அப்பியரன்ஸ் தான் பண்ணார். செகண்ட் ஹீரோ கூட சொல்லிக்க முடியாதுங்க, அது ஒரு சின்ன கேரக்டருங்க. ஆனா என்ன பண்றது, இந்த படமும் ஃபிளாப் ஆயிடுச்சு. இதுல கூட ஏதாச்சும் பேர் வந்து ஏதோ ஹீரோவோட ஃப்ரெண்டு பா கொஞ்சம் நல்ல படம் அப்படி இப்படின்னு சொல்லி பேர் வந்து பெரிய ஏதாவது படம் நடிக்கலாம் நினைச்சிருப்பாரு. ஆனா அந்த வாய்ப்பை மிஸ் ஆச்சு. நான் சொன்னதுல உண்மையிலே அஜித் நடிச்சிருப்பாரா இல்லன்னு தெரியல. அவரை பொறுத்த வரைக்கும் வந்து செலவு காசு இல்ல யாராச்சும் படம் கொடுக்குறான்ற மாதிரி தான் அன்னைக்கு இருந்திருப்பாரு. எனவே ஒரு மிடில் கிளாஸ்ல இருக்கும்போது அந்த ஒரு மைண்ட் செட் தான் இருக்கும். அதை தப்பா சொல்றதுக்கு ஒன்றும் இல்ல. அஜித்தோட உழைப்பு, திறமை இதுக்கெல்லாம் வந்து கிடைச்ச ஒரு கூலியா நம்ம வசந்த் வசந்த் கேளடி கண்மணி இந்த மாதிரி படங்கள் மூலமா அவர் பாலச்சந்தர் ட்ரூப் அந்த ஒரு பேர் இருக்கனால ஆசை படத்துல வந்து அஜித்தை புக் பண்ணிருந்தாங்க. இங்க பிரகாஷ் ராஜ் வந்து அவங்க டீம் தான் டூயட் மூலமா அறிமுகப்படுத்தி அவருக்கு ஒரு நல்ல கேரக்டர் தான் எழுதுறாங்க. சோ அஜித்துக்கு வந்து ஒரு ஹீரோ சாங்ஸ் இருக்கு. ஆனா கதை நாயகனா அஜித் வந்தாலும் கதை வந்து யாரை சுத்தி நடக்குதுன்னா அது பிரகாஷ் ராஜ் சுத்தி தான் இருக்கும். எனவே அஜித் வந்து ஆசையில ஒரு ஹீரோ, ஆசை நாயகன் பேரும் வாங்கிட்டாரு. என்னதான் படத்தோட கதைக்கு பிரகாஷ் ராஜ் தேவைப்பட்டிருந்தாலும் படத்தை பார்த்ததும் அட்ராக்ட் பண்ற அளவுக்கு அஜித்தோட அழகு இருந்ததுனால எல்லாருக்கிட்டையும் ஈஸியா போய் சேர்ந்தாரு. அதுக்கு தேவாவோட சாங்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிரகாஷ் ராஜ் ஹீரோவா இருந்தாலும் சாங்ஸ் அவர் கிடையாது, ஹீரோயின் கூட நம்ம அஜித் கூட தான் சாங்ஸ். இது மூலமா ஈஸியா அட்ராக்ட் ஆயிட்டாரு தான் சொல்லி நம்ம அஜித். சோ இந்த ஆசை வந்து ஒரு மிகப்பெரிய சில்வர் ஜூப்ளி 220 நாளுக்கு மேல ஓடினாலும் இல்ல படத்தோட டைரக்டர், ஹீரோயினி, பிரகாஷ் ராஜ் எல்லாருக்கும் பேர் வந்துன்றத தாண்டி அஜித்துக்கும் கண்டிப்பா ஒரு பேர் வந்துன்றத மறுக்க முடியாத ஒரு விஷயமா இருந்தது. லாஸ்டா அஜித் இந்த ஒரு 5 இயர் 5 இயர் கிடையாது, அவருக்கு ஒரு 3 இயர் தான் இருக்கும் அவர் ஹீரோவா லான்ச் ஆகி. ஆனா அதுல ஒரு பிளாக் பஸ்டர் கொடுத்துட்டாரு. அஜித்தோட ஆரம்ப கால பிலிமோகிராபி இப்படிதான் இருந்தது. சரி, இப்ப இந்த 3 டாப் கதாநாயகர்களை யார் இந்த கிளாஸ்ல ஜெயிச்சது முதல் அப்படின்னு கேட்டீங்கன்னா முதலிடம் வேற யாருங்க, நம்ம டாப் ஸ்டார் பிரசாந்த்க்கு தான். அதுக்கு நம்ம ஒரு 20 படங்கள் நடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம அவர் மத்த ஹீரோங்களுக்கு 2-3 வருஷம் முன்னாடியே வந்துட்டாரு. இப்படிலாம் நிறைய விஷயங்கள் வந்து பார்க்க போனாலும் மற்ற 2 ஹீரோக்களும் இவர் பக்கத்துல நிக்காத அளவுக்கு பிரசாந்த் ஒரு உச்சமா தான் இருந்தார் சொல்லி ஆகணும் அந்த 5 வருஷத்துல. அவர் 2-3 வருஷம் முன்னாடி வந்துட்டாருன்றதுலாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அவர் கொடுத்த அந்த 20 படங்கள்ல அவரோட வெற்றிகள்ன்றது ஒரு 3-4 படம் சில்வர் ஜூப்ளி கொடுத்துட்டாரு. ஆனாலும் பர்சன்டேஜ் ஆஃப் அந்த வெற்றி அப்படின்னு பார்க்கும்போது அது ரொம்ப கம்மி தான் சொல்லி ஆகணும். ஆனாலும் வெற்றி தாங்க, பேரு தாங்க. இவர் கொடுத்த வெற்றியை வேற எந்த இளம் கதாநாயகர்களும் அந்த டைம்ல பெருசா கொடுக்கல தான் சொல்லி ஆகணும். அன்னைக்கு டைம்ல ஒரு நல்ல இளம் கதாநாயகனா பார்த்தாங்க அப்படின்னு சொன்னாக்கா அது பிரசாந்த் மட்டும் தான் சொல்லி ஆகணும். நம்ம விக்னேஷ், அப்புறம் செல்வா, சரவணா, இன்னும் நிறைய பேர்லாம் வந்திருந்தாலும் பிரசாந்த்ன்ற கண்டிப்பா அந்த 1990ல ஒரு நம்பர் 1 ஹீரோன்றதை மறக்க முடியாது. அதுக்கு வந்து வைகாசி பிறந்தாச்சு, செம்பருத்தி இந்த 2 படமே போதும். இல்ல என்னதான் இருந்தாலும் திருடாவும் நம்ம சேர்த்துக்க வேண்டியிருக்கு ஒரு பெரிய பேனர். அது மட்டும் இல்லாம ஒரு பெரிய பேர். இன்னும் ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தாலும் இவர் இந்தி வரைக்கும் போயிட்டு வந்தார் அப்படின்ற அந்த ஒரு ப்ரௌட். இன்னும் எக்கச்சக்கமான விஷயங்கள்ல பிரசாந்த் அடிச்சுக்கே இந்த 5 வருஷத்துக்கு ஆளே கிடையாது. இளம் ஹீரோக்கள் லிஸ்ட்லன்றதுல வேற சின்ன துளி கூட போட்டி இல்லாம இந்த ஒரு கிளாஸ்ல நம்பர் 1 இடத்துல நம்ம காதல் இளவரசன் டாப் ஸ்டார் பிரசாந்த் தான் இருப்பாரு. சரி, நம்ம இப்ப இந்த கிளாஸ்ல 2வது இடத்துல யாரு இருக்கான்னு பாத்தீங்கன்னா வேற யாரு, நம்ம தளபதி விஜய் தான். லிஸ்டை கேட்கும் போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். விஜய் ஏன் நம்ம 2வது இடத்துல கொடுத்துருனா 2வது இடத்துல அவர் தாங்க கொடுத்தாகணும். ஏன்னா கிளாஷ் அப்படிதான் இருந்துட்டு ரொம்ப கிளவரா இருந்துட்டு பாருங்க. ஏன்னா விஜய்க்கு இந்த 4 வருஷத்துல 7 படங்கள் ரிலீஸ் ஆகிருந்தது. அதுல 3 படங்கள் ஃபிளாப் ஆயிடுச்சு, ஒரு படம் ஆவரேஜ், இன்னொரு படம் ஆவரேஜ் ஹிட், இன்னும் 2 படங்கள் சூப்பர் ஹிட் ஆச்சுன்னு சொல்லணும். விஜய்க்கு ஒன்னும் ரொம்பலாம் மந்தமா இல்ல. நிறைய பேர்லாம் 90ஸ்ல விஜய் ஒண்ணுமே இல்லலாம் சொல்லுவாங்க. பாத்திருப்பீங்க ஒரு 2 சூப்பர் ஹிட் கொடுத்திருக்காரு. ஏதோ எடுத்ததுல இருந்தே ஃபிளாப் கொடுத்தாரு அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் வந்து ஓவரா பேசுவாங்க. நான் சொன்னா அந்த ஹிட்ட கூட ஃபிளாப்ன்ற மாதிரிலாம் சில பேர் பேசலாம். எனிவே இந்த 90s ஃபர்ஸ்ட் ஆஃப் உங்களுக்கு எத்தனை பேர் மைண்ட்ல இருந்திருக்கும் தெரியல. இதெல்லாம் கூட ஓரளவுக்கு நம்ம கால்குலேட் பண்ணிடலாங்க. ஆனா இதுக்கப்புறம் இருக்கு பாத்தீங்களா ஒரு 5 இயர், அதுதான் ஒரு மிகப்பெரிய டாஸ்கே. நான் தளபதி ஃபேன், டாப் ஸ்டார் ஃபேன்ன்றலாம் பெரிய பெருமை இல்லைங்க. இந்த மாதிரி கிளாஷை வந்து லைக் பண்ணி ஷேர் பண்றதா என் பெரிய பெருமை. நீங்க அவங்களுக்கு ஃபேன்ன்றல சோ அதை பண்ணி விட்டுருங்க. சரி, இப்ப இல்ல 3வது இடத்துல இருக்கிறது யாருன்னு தெரிஞ்சிருக்கும், நம்ம தல அஜித் தான். எடுக்கும் போது நான் ஆரம்பத்திலேயே சொல்லிட்டு சீனியாரிட்டி ரேஞ்சில் தான் எடுத்தேன்னு சொல்லிட்டு சோ இங்க ஜெயிச்ச ரேஞ்சில் பார்க்கும்போது அஜித் தான் 3வது இடத்துக்கு வராரு. அஜித் ஏன் நம்ம 3வது இடத்துக்கு பண்ணிருக்கோம்னா அவர் லேட்டா வந்தார், ஒரு வருஷம்ன்றலாம் கிடையாது. அஜித் இங்க ஹீரோன்னு கேட்டாலே 4 படம் தான் சொல்ல முடியும். அதுல ஒரு தெலுங்கு படம் ஆயிடுச்சு, ஒரு படத்துல விஜய் கூட கெஸ்ட் ரோல் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் பாசமலர்லாம் நம்ம கணக்கிலே எடுத்துக்க முடியாது. ஆசையிலும் சரி பவித்ராலையும் சரி மெயின் லீடு பிரகாஷ் ராஜ், ராதிகான்னு போயிட்டாங்க. சோ அஜித் அந்த ஹீரோ மெட்டீரியல் அப்படின்ற அந்த ரேஞ்சுக்குள்ளேயே வரல. என்னதான் வந்து ஒரு பிளாக் பஸ்டர் கொடுத்துட்டாலும் அமராவதி ஒரு வெற்றி படமா இருந்துட்டாலும் அஜித்தோட அந்த ஹீரோ அப்படிங்கிற அந்த படங்கள் அப்படின்ற லிஸ்டுக்குள்ளேயே ஒரு மாட்டலைங்க. அதை தாண்டி அவரோட வெற்றிகள்ன்றதும் இங்க பெருசா இல்ல. சோ இங்க 3 பேரோட கிளாஸ்ல நம்ம பார்க்கும்போது கிளியரா நம்ம அஜித்தை தான் வந்து கடைசி இடத்துல வைக்கிற மாதிரி இருக்கு. சோ அஜித்தோட ஆரம்ப கால படங்கள் இப்படி தான் இருந்தது. நம்ம விஜய், பிரசாந்த், அஜித் எடுத்து பார்த்துட்டு வைக்கல லிஸ்ட் அவுட் இப்படி தான்
இருக்கும் ஆரம்ப காலங்கள்ல. சோ எத்தனை பேர் யோசிச்சிருப்பீங்கன்னு தெரியல. இங்க லிஸ்ட் அவுட் எடுத்து நான் ரொம்ப கிளியரா சொல்லிட்டேன். இங்க அஜித் விஜய்க்கு போட்டி, பிரசாந்துக்குலாம் போட்டின்னு சொல்ல முடியாதுங்க. ஆக்சுவலி பிரசாந்த் வந்து அவரோட உச்சம் வேற, விஜய் வந்து ஒரு லெவல்ல இருந்தாரு, அஜித் வந்து ரொம்ப கீழே தான் இருந்தார் அந்த ஒரு காலகட்டத்தில். அதனால இவங்க 3 பேருக்கும் அந்த டைம்ல போட்டிங்கிறதே கிடையாது. சோ 3 பேரும் வேற வேற ஒரு ரேஞ்சில் இருந்தாங்க. ஆனா அடுத்த 5 வருஷத்துக்கான பிலிமோகிராபி அந்த கிளவர்னஸ்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கூட கிடைக்காது. வேற லெவல்ல 3 பேரும் தாறுமாறா இறங்கி அடிச்சிருப்பாங்க. சோ அதை கமெண்ட்ரி பண்ணி கன்க்ளூஷன் வரதே ஒரு மிகப்பெரிய விஷயம். வீடியோக்கு வெயிட் பண்ணுங்க.